தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா மூணுலேயுமே பிரபலமானவங்க தான் நடிகை சமந்தா. இவங்க அவருடைய காதலர் இயக்குனர் ராஜ் நிதிமுரு அப்படிங்கிறவரை டிசம்பர் 1 திருமணம் செய்து கொண்டதா அறிவிச்சிருந்தாங்க. அது நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சமந்தா போல அவரும் ஏற்கனவே விவாகரத்து ஆனவர் தான். ஃபேமிலி மேன், சிட்ரடல், ஹனி பனி போன்ற தொடர்களை இயக்கியிருக்கும் ராஜுடன் கடந்த சில வருடங்களாக சமந்தா காதலித்து வருவதா பலவிதமான தகவல்கள் பரவி வந்த நிலையில இந்த திருமணம் நடந்திருக்கு. இப்போ கோவையில் இருக்கிற இஷா யோகா மையத்தில் நெருக்கமானவங்கள் முன்னிலையில் திருமணம் நடந்திருக்கு. இந்நிலையில் பிரபல நடிகை பூனம் கவுர் நெஞ்சிருக்கும் வரை அப்படிங்கிற தமிழ் படத்தில் நடித்தவங்க தற்போது சமந்தாவை தாக்கி பதிவிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் இணையத்தில் பெரும் வைரலாக பரவி இருக்கு. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு உன்னுடையதை உருவாக்குகிறாய், பணம் இருந்தால் எதையும் வாங்கலாமா அப்படின்ட்டு அவர் பதிவிட்டு இருக்காங்க. சமந்தா இரண்டாவது திருமணம் பற்றி தான் அவர் இப்படி பதிவிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சமந்தாக்காக அவருடைய ரசிகர்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.